உங்களால மெயின்டைன் பண்ண முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பே அண்ட் யூஸ் டாய்லெட்டை சுய உதவி குழு வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன, ஒரு நாள் கூட ஒருத்தருக்கு கூட திறந்து விடல. இது வந்து பப்ளிக்கோட அட்டெண்டர் இருக்குமா, நீங்க வார்டுல உள்ளது பேஷண்ட் யூஸ் பண்ணட்டும். இது என்னது, நீங்க திறந்தே விடலையே, ஒரு நாள் கூட யூஸ் பண்ணலையே. போட்டோ எடுத்துறோம், எல்லாத்தையுமே போட்டோ எடு. ஒண்ணு கூட இன்னும் யூஸ் பண்ணல. டெண்டர்லாம் விட தேவையில்லமா, சுய உதவி குழு கொடுக்கறதுக்கு எதுக்கு டெண்டர்? நீங்க ரெக்வெஸ்ட் மட்டும் பிடி மதிக்கு கொடுத்துட்டு எனக்கு காப்பி இப்ப அனுப்புங்க. சரி, டெண்டர் விட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தலைவலியே வரும். இப்ப டெண்டர் விடுறதுக்கு நேரமும் இல்ல. நான் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் சாயந்தரம் இது யார் வச்சு நடக்க சொல்லுங்க. எதையுமே நீங்க செய்யலையா? அப்ப நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணி நான் போய் வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. லைட் எரியுது பட்ட பகல்ல, எதுக்கு லைட் எரியுது? இது எல்லாமே மென்ட் ஃபார் பேஷண்ட். ஓகே, இதை இப்ப கோட் போடுங்க. இதுல பெண் உடனுறை நோயாளிகளுடன் இருக்கக்கூடிய பெண் உதவியாளர்களுக்கான காத்திருக்கும் அறைன்னு போட்டு இந்த காட்டுக்குள்ள அரேஞ்ச் பண்ணுங்க. நான் இன்னைக்கு நைட் வருவேன், எனக்கு எல்லாமே திறந்துருக்கும். ஞாபகப்படுத்துவா, நைட் நம்ம போறதுக்குள்ள குவார்டர்ஸ் போறதுக்குள்ள நம்ம ரவுண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுப்போம். தேவையில்லாத தூக்கி நீ எத்தனை மாடி ஃப்ரீயா இருக்கிற வேக்கன்ட் போர்ட்ல ஒரு இடத்த பார்ட்டிஷன் போட்டு வச்சுக்கோங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நோட்ஸ் அனுப்புறோம். ஒண்ணுமே ஒரு இன்ச் கூட மாறலையே. இது ஃபுல்லாவே மார்ச்சுரி பிளாக் தானா? ஆமா மேடம், மார்ச்சுரி வெயிட்டிங் ஷெட்டும் மார்ச்சுரி. உள்ள போறதுனா யாரும் போக மாட்டேன் தராங்க. அது வெயிட்டிங் ஷெட் டாய்லெட்டோட இருக்கு. இது ஏதோ ஒரு சிக்னஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு. எல்லாத்தையுமே பூட்டி பூட்டி வச்சுக்கிறீங்க எல்லாத்தையுமே. அதெல்லாம் எவமா வருவா? நீங்க இப்படி கொண்டு கட்டில இதையும் அடைச்சு வச்சீங்கன்னா யார் வந்து உட்கார்றதுக்கு எங்க இடம் இருக்கு சொல்லுங்க? நீங்க எப்படி இப்படி எக்ஸஸ் வரும்? அங்க உங்களுக்கு புதுசா 700 பெட் வந்துச்சா? திருப்பி 700மே புதுசா வந்துச்சா? அப்ப நீங்க கொஞ்சம் பார்ஷியலா தானே வாங்கிருக்கணும். உங்களுக்கு நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு கான்ட்ராக்ட்லயே போட்டு. அப்ப எதுக்கு இதை எடுத்துட்டு வந்தீங்க? இதை அங்கேயே போட்டு வந்திருக்க வேண்டியதானே? அதுவும் பிடபிள்யூடி கண்ட்ரோல்ல தானே இருக்கு. உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த பொருளை அங்கேயே தானே வச்சுட்டு வந்திருக்கணும். எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்து இங்க டம்ப் பண்ணி அங்க டம்ப் பண்ணி எல்லாத்தையும் மூடி மூடி வைக்கிறீங்க? தெரப்பா, உங்களுக்கு தேவையில்லாத பொருளை எதுக்கு எடுத்துட்டு வரீங்க நீங்க? உங்களுக்கு 700 அப்ப என்ன? அப்ப நீங்க முதலையே டெண்டரை ஒழுங்கா படிச்சு பார்த்து 700 வேண்டாம்ப்பா, அதுக்கு பதில் கம்மியா கொடுப்பான்னு கேட்கணும். அதையும் வாங்கிக்கிறீங்க, இதையும் வாங்கிக்கிறீங்க. என்ன நான்சென்ஸா இருக்குது? போட்டோ எடுப்பா, அத்தனை கட்டிலையும் போட்டோ எடு, இதையும் போட்டோ எடு. போட்டோ யாருக்காவது ரெக்கவரி போடும். ஏன் இதை கூட்டுறீங்க நீங்க? இதை முதல்ல எங்க உட்காருவாரு நீங்க சொல்லுங்க, போய் பார்த்துட்டு சொல்லுங்க. எங்க போய் எங்க உட்காருவாரு? இவ்வளவு வச்சு இதையும் கொண்டு அடைச்சு போட்டாங்க. எங்க உட்காருவாரு? நீங்க சும்மா வெயிட்டிங் ஷெட்னு கட்டி வச்சுட்டு அத்தனை உங்க வேண்டாததையும் நீங்க தேவையில்லாத பொருளை கொண்டு வந்திருக்கவே கூடாது. When you know that you have 700 cards to be added, why do you bring all the old cards here? You cannot dump every place meant for the அவன் பாரு, அவன் அவ்வளோ பேர் வெயிலில் நிற்கிறான். அவனுக்கான காத்திருப்பாரு இது. அது பேஷண்ட் வெயிட்டிங் ஹால். அதில் கொண்டு ஒன்றை கொண்டு மென்னுக்குள்ளதை போலீஸ்க்கு கொடுத்துட்டீங்க, சரி ஒளிஞ்சு போங்க. ஃபீமேலுக்குள்ளதை திறக்கவே மாட்டீங்க, அங்கேயே கொண்டு டம்ப் பண்ணி போடுறீங்க. தேவையில்லாத பொருளை எதுக்கு ஷிஃப்ட் பண்ணுறீங்க? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க ஏதோ ஒன்று பண்ணணும். நான் நைட் வருவேன். இந்த ஹால் திறந்துதான் இருக்குது. இது எந்த காரணத்தை கொண்டு வெயிட் பண்ணக்கூடாது. போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது உள்ள வெயிட் பண்ற ஹால் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.